அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி க்ரேவிங்காக இருந்துச்சு. அதனால் யூனிக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் பேக்கரியில் பார்த்தா ஒரே மாதிரியான கேக்கு, எப்போயுமே சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ஸ் தான் இருக்கும். ஏதாவது யூனிக்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். சினமன் ரோல் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தடவை தான் நானே செஞ்சுருக்கேன். பட் பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்லக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான சினமன் ரோல் வந்து ரெடி ஆகிடும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து 1 கப் வார்ம் மில்க், தொட்டால் லைட்டாக சூடு தெரியணும், பட் ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது, அந்தளவுக்கு பால் எடுத்திருக்கேன் 1 கப்பு. அது கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூனில் 3/4 அளவுக்கு ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் 3/4 டீஸ்பூனுன்றது கரெக்டாக இருக்கும். அதை ஆட் பண்ணி நல்லா பாலை வந்து மிக்ஸ் பண்ணி மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி நுரையா இருக்கும். பால் கொதித்து ஆற்றும் போது ஒரு மாதிரி மேலே நுரையா நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஈஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்படியே செல்லடையை வச்சு மாவு ஜலிச்சு போட்டுக்கலாம். டூ கப் வந்து மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த ஸ்பைசஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவை அப்படியே வந்து நான் இந்த பால் மிக்ஸ்சரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாவை நார்மலாக சப்பாத்தி பிசைகிற மாதிரி இல்லை ப்ரெட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரிலாம் பிசைஞ்சிடக்கூடாது கையில். இதை வந்து ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்பூனில் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கலாம். பட்டு இந்த மாவை வந்து கையால் பிசைஞ்சால் கை ஃபுல்லாக வந்து மாவு ஒட்டிக்கும், ஒழுங்காக பிசையவே முடியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலாவில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ வந்து தடவி அதுக்கப்புறம் அதை வந்து இந்த மாவை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இல்லை, நார்மலாக அப்படியே நம்ம எல்லா மாவையும் வந்து ஒரு 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 மாவு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி அதை வந்து ஒன்று சேர்த்து வச்சா போதும். ரொம்ப லூஸாக தான் இருக்கும் இந்த மாவு, பட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணி தான் நான் வந்து மாவுலேயும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் வந்து ஆட் பண்ணி, அப்போ தான் பவுலில் சுற்றி வந்து ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பேச்சுலாவில் நல்லா நெய் தடவி அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபோல்ட்னால் ஜஸ்ட் அதை வந்து நல்லா ஒரு ஒரு இதுவாக வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு ஒரு 1 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இப்போ ஒரு 1 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். அப்போ தான் நல்லா வந்து ப்ரூவ் ஆகி வரும். இந்த மாவை இந்த அளவுக்கு லூஸாக ஒரு மாதிரி பிச்சு 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாவு. அதனால் இது வந்து அந்தளவுக்கு நல்லா வராதோ இந்த சினமன் ரோல் அப்படின்லாம் நம்ம வந்து நினைக்க வேணாம். நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். பட் மேனேஜ் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது. பட் வந்து மேனேஜ் ஆகிடும். ரொம்பலாம் பயப்படாமல் நல்லா
ஒட்டுற மாதிரி இருந்தால் நல்லா மாவு தடவி நல்லா நம்ம வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்க வந்து எங்கள் வீட்டுடைய ஒரு கெஸ்ட்டு, தினம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த சினமன் ரோலுக்கு நடுவில் வைக்கக்கூடிய அந்த வந்து ஒரு க்ரீம் மாதிரியான ஒரு லேயர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். சாஃப்டான பட்டர். மெல்ட் பண்ணிடாதீங்க இந்த பட்டரை. இந்த பட்டர் வந்து சாஃப்டாக தான் இருக்கணும். அந்த பட்டரை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் மாதிரியும் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுகரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா அந்த பட்டரோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சினமன் ரோலோடைய மெயின் ஃப்ளேவரே வந்து இதுதான். இது இல்லைன்னா அது சினமன் ரோலே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா மாவு வந்து ப்ரூவ் ஆகி வந்திருக்கு. நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக மாவு வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் வந்து அந்த மாவு ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு இல்லைன்னா எண்ணெய் போட்டு அந்தந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும். அந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணுற மேட்லேயும் வந்து நான் வந்து மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து மேட்லேயும் ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா கையில் எப்படி ஒட்டுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ நான் போய் எண்ணெய் வந்து கையில் கொஞ்சமாக தடவிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மாவு மேலே வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு டஸ்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒட்டாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒட்டலை, லைட்டாக தான் ஒட்டுச்சு. அதுக்கு மேலே மாவு கொஞ்சமாக போட்டு நான் வந்து நல்லா சப்பாத்தி எப்படி நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக ரோல் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் திக்னஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தடிமனாக நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வெந்து வரும்போது நல்லா ஒரு சாஃப்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப மெலிசாக நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு மாதிரி ஹார்டாக ஆகிடும். அதனால் இப்போ இதில் வந்து நான் ரோல் பண்ணுற அவசரத்தில் வந்து நான் வந்து கேமராவை வந்து ப்ளே பண்ணவே மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரோல் பண்ணி எடுத்த அந்த கிளிப்பே வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டர், சினமன், சுகரை வந்து நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற இந்த டோக்கு மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மற்ற இடம் எல்லாம் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் ஃபுல்லாகவும் நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டோன்னா மடக்கும் போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மெதுவாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. வேகமாகவோ இல்லை ஸ்பீடாகவோ பண்ணாதீங்க. பொறுமையாக மெல்லமாக வந்து இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாட்டை வந்து நான் நல்லா மேலே வந்து டக்கின் பண்ணி விடுறேன். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து பிடிச்சி கூட விடலாம். அதுக்குன்னு ரொம்ப பிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிடக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த மாவோட அந்த லைட்டாக மேலே வந்து நல்லா டக்கின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் ஈவனாக வெந்து வரும்போது ஈவனாக கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே கீழே அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 சைட்லேயும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சைடை வந்து கட் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை நான் லாஸ்ட்டாக வந்து அதை எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து என்னுடைய சுண்டு விரலில் வந்து எனக்கு எவ்வளோ இன்ச் அளவு வேணுமோ அவ்வளோ இன்ச் வந்து நான் கையிலே அளந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். உங்களுக்கும் இல்லை ஸ்கேல் வச்சு அளந்து கட் பண்ணிக்கணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி விரலை வந்து சைஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ரோலை வந்து ரொம்ப பக்கத்துலேயும் ஒட்டி ஒட்டி வச்சிடாதீங்க. அது மறுபடியும் இன்னொரு ப்ரூவிங்க்கு போகும்போது ஓரளவுக்கு நல்லா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ரொம்ப ஒட்டி வைக்க தேவையில்ல. கொஞ்சம் ஒரு லைட்டாக கேப் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து இன்னும் ஒரு சினமன் ரோல் வந்து இருக்குது. அதனால் நான் வந்து என்கிட்ட இருந்த செராமிக் பவுலில் வந்து நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் நான் வந்து சைட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 சைட்ஸோடைய அந்த டோவையும் வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒரு சணல் கயிறை நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கிட்டால் எப்படி சுருட்டுவோமோ அந்த மாதிரி நான் வந்து சுருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி சுருட்டுனோ ஓரளவுக்கு நல்லா பார்த்து அதே மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா சுருட்டி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து அதை உள்ள சர்க்கிளாக சுருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வித்தியாசமான ஷேப்பாக இருக்கும். இதுவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா வந்து ஒட்டி வந்துடுச்சு பாருங்கள். இன்னும் பேக் பண்ணி வரும்போது இன்னமும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. $200°C 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து லைட்டாக கலர் வந்தால் போதும். ரொம்ப டார்க்காலாம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக டார்க்கானா போதும். பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இப்போ நான் அவன்லேருந்து எடுத்துக்கிறேன் வெளியே. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே வந்து நான் அந்த ரோலுக்கு உள்ளே வந்து அப்ளை பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த சுகர் பட்டர் அதோடைய பேலன்ஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து இப்போது இது சூடாக இருக்கும்போது இதுக்கு மேலே வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஏன் இந்த ஸ்டெப்பை பண்ணுவேன்னா, மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து சில டைமில் லைட்டாக வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் நம்ம வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணும்போது நல்லா இன்னும் நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக ஆகிடும். கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது. உங்களுக்கும் ஹார்டாக ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இல்லைனாலும் மேலே வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். அதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு கேக்கை விட நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது இதை பார்க்கும்போதே எனக்கு மறுபடியும் வந்து இன்னொரு தடவை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ரெய்னி சீசனுக்கு சுட சுட ஹாட் சாக்லேட்டும் அது கூட ஒரு சினமன் ரோலும் வந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காம்பினேஷனும் கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கும் என்ஜாய் பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு காம்பினேஷன் வந்து ஹாட் சாக்லேட் சொன்னேன். பட் நான் இப்போ வந்து கோல்ட் காஃபி தான் குடிக்கிறேன். ஏன்னா ஹாட் சாக்லேட்க்கான திங்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. அதனால் நான் வந்து கோல்ட் காஃபி உங்களால் ஹாட் சாக்லேட் வந்து ரெடி பண்ணி இது கூட சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.